ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சில்லுன்னு பீட்ரூட் கடல் பாசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைவ் கிராம்ஸ் கடல் பாசி எடுத்திருக்கேன். இது சைனா கிராஸ் அகர் அகர்னு ஷாப்பில் கிடைக்கும். இதை ஒரு குக்கரில் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வச்சிங்கன்னா கடல் பாசி சீக்கிரம் நல்லா கரைஞ்சிரும். வேறு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நல்லா கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸோட அளவு 1/2 கப் வரும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் 1/2 கப் நல்லா காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ½ கப் பீட்ரூட் ஜூஸ் எடுத்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டில் சுகர் இருக்கிறதுனால நான் 1/2 கப் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் 20 மினிட்ஸ் வைங்க. கடல் பாசி நல்லா செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்படி நல்லா செட் ஆகிடுச்சின்னு இப்போ பிளேட்டில் எடுத்தாச்சு. ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியிலே வச்சு கூட கடல் பாசியை ஃப்ரீஸ் பண்ணலாம். ஒரு 45 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 20 மினிட்ஸில் செட் ஆகிடும். சில்லுன்னு சூப்பராகவும் இருக்கும். அட்ராக்ஷனுக்காக கலர் பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நல்ல அட்ராக்ஷனாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிப்பியில் பீட்ரூட் ஜூஸோட அளவு ரொம்ப முக்கியம். எவ்வளோ மில்க் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிட்டா சாப்பிட்றப்ப பீட்ரூட் ஃப்ளேவர் அதிகமாக தெரியும். அதனால் சேம் அளவு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.